அனைவருக்கும் வணக்கம். கோமதி மேம்க்கும், நம் குருஜிக்கும் வாய்ப்பு குடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களையும், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நித்திய முத்துக்கள் என்ற தலைப்புல மிர்தாத் நமக்கு சொன்ன கருத்துக்கள பார்க்கலாம். போன வகுப்புல வந்து திராட்சை திருவிழாவுக்கு வந்த மக்களுக்கு வந்து நெறைய அறிவுரைகள் வந்து முத்து முத்துக்களா குடுத்தாங்க. அத பத்தி பார்த்தோம். இந்த வாட்டி வந்து இந்த வகுப்புல அவங்க இன்னும் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க திராட்சை திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு வந்து மடத்துல இருந்து சமாதம் வந்து நெறைய கடன்கள், குத்தகைகள் குடுத்தாங்க. அவங்க திருப்பி தர்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா வந்து இத எதிர்க்கிறாங்க மிர்தாத். உண்மையிலேயே மக்களுக்கு வந்து இறைவன் குடுத்த அறிவுரைகள வாங்கி, அவங்களுக்கு உண்மையான சுதந்திரத்த நோக்கி பயணம் புரிய வைக்கணுங்கிறது தான் நோவாவோட எண்ணமா இருந்தது. அதனால தான் சேம் மூலமா அவங்க மகனான சேம் மூலமா இந்த மடத்த வந்து அவங்க உருவாக்கி அந்த சேவைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாளடைவுல வந்து சமாதம் இந்த கருத்த வந்து மாற்றி, மடத்த வந்து இந்த உலகாயுத விஷயங்கள நோக்கி நகர்த்தி, நெறைய பொருட்கள் சேர்த்து வைக்கணும். மடத்துக்கு அவங்களுக்கு காணிக்கையா குடுத்த அனைத்துமே வந்து மக்களுக்கு குத்தகை இந்த மாரி கொடுத்து, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கடனாளியா ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி பண்ணக்கூடாது. அவங்க உண்மையிலேயே மக்கள வந்து உண்மையான சுதந்திர விடுதலை நோக்கிய பயணத்திற்கு உதவி பண்ணணும். ஆனா இந்த மாரி அவங்க அவங்களோட வழிய மாத்தி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக தான் மிர்தாத் வந்து இந்த மடத்துக்கு வர்றாங்க. அவங்க பொறுமையா வெயிட் பண்றாங்க. ஒரு 7, 8 வருஷம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேண்டா வெறுப்பா தான் சமாதம் ஒரு குருமாரா அவங்களோட ஏத்துக்கிறாங்க. 8 குருமாரோட 9 குருமாரா ஏத்துக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அ அ இந்த மாரி கருத்துக்கள வந்து இந்த குருமார்களுக்கு சொல்லிக் குடுத்து, இவர்கள் மூலமா வந்து மக்களுக்கு உண்மைய வந்து தெரிவிக்கணுங்கிறது தான் மிர்தாத்தோட கருத்தா இருந்தது. ஸோ அதனால வந்து மிர்தாத்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அ ம இவர குருமாரா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் சமாதானம் என்ற அந்த தலைவர் வந்து இன்னும் அவங்க மேல ஒரு வெறுப்பா தான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்ற குருமார்கள் அனைவரும் மிர்தாத்த சந்திக்க வராங்க. அப்போ வந்து மிர்தாத் எல்லாரையும் வரவேற்கிறாங்க. "வாங்க இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அ இத்தன நாள் வந்து நீங்க பண்ணிட்டு இருந்த இந்த செயல்லாம் வந்து தவறானது. இத வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. இத சொல்றதுக்கு நீங்க என்ன கடவுளா? அப்படின்னு மற்ற குருமார்கள் மிர்தாத்த பார்த்து கேட்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க மற்ற குருமார்களுக்கும் வந்து மிர்தாத் மேல ஒரு அவநம்பிக்கை தான் இருந்தது. அதனால முதல்ல சந்திக்கிறப்ப அவங்களோட பேச்ச கேட்கிறப்ப இந்த மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு மிர்தாத் வந்து முத்து முத்துக்களான கருத்துக்கள அவங்கள சொல்றாங்க. அது என்னன்னா, அ ஆமா நான் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மற்றவங்க வந்து நீங்க கடவுள்னா, நாங்களும் கடவுள் தான அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமா, நீ கடவுள் வந்து ஒருவர் தான். அ ஒ நீங்க வந்து பல நிழல்கள் கொண்டு இருந்தீங்கன்னா, கடவுளும் பல பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க நிழல் கூடயே போயிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள உங்களால உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிழல்கள் அப்படிங்கிறத இங்க எத நம்மளோட நிழல்களா வந்து நம்ம அன்புக்குரியவங்களா இருக்கோம், வஞ்சகத்தோட இருக்கிறோம். அப்புறம் வந்து கோபக்காரங்களா இருக்கோம், பேராசைக்காரங்களா இருக்கோம், புகழை நோக்கி ஓடுறோம். இந்த மாரி பல நிழல்கள கொண்டு நம்ம போக போக கடவுள நான் வந்து பெருசா நம்மளால உணர முடியாது. உலகாயுத இந்த விஷயங்கள் மேல தான் நமக்கு பெரிய ஆசை இருக்குங்கிறத மிர்தாத் சொல்றாங்க. இதத்தான் அவங்களுக்கும் சொல்றாங்க. அந்த குருமார்கள் வந்து, "நீங்க இந்த மாரி புதிர் போட்டுலாம் எங்ககிட்ட பேசக்கூடாது. எங்களுக்கு புரியல" அப்படின்னு மிர்தாத் பார்த்து சொல்றாங்க. அதுக்கு மிர்தாத் சொல்றாங்க, "அ இந்த மாரி நிழல் பின்னாடி ஓடுறவங்களுக்கு எல்லாமே புதிரா தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வெளிச்சத்த கடன் வாங்கி உங்களோட நிழல்லயே நீங்க போயிட்டுருக்கீங்க. அதனால நீங்க அந்த நிழல் மூலமா நீங்க தடுமாறி தான் கீழ விழுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகாயுத விஷயங்கள விருப்பம் கொண்டு அந்த வழியிலேயே நம்ம போயிட்டுருக்கோம். அதனால வந்து நாம தடுமாறி தான் கீழ விழுவோம் அப்படிங்கிறத மிர்தாத் அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் மாறணும்னா, நீங்க வந்து இருமை தன்மை இல்லாத, உங்க நிழலே இல்லாத ஒருமை தன்மையா, நீங்களா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்றாங்க. அதாவது புரிதல்ன்ற அந்த தீ கொழுந்து விட்டு எரியிற அந்த தீல தான் உங்களோட நிழல் வந்து இல்லாம நீங்களா இருப்பீங்க. ஒருமை தன்மையோட இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது புரிதல், விழிப்புணர்வோட இருக்கணும். எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியங்கிறத இந்த இடத்துல மிர்தாத் அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. நீங்க அத புரிஞ்சுக்காம
உலகாயுத விஷயங்கள் நோக்கி அதிலேயே கட்டுண்டு இருக்கீங்க. மக்களுக்கு அறிவுரை சொல்ற நீங்களே வந்து அவங்கள பணத்த அ வந்து வாங்கி அவங்களுக்கே கடன் தந்து இந்த மாரி தீய செயல்கள செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மிர்தாத் சொல்லிட்டு, நீங்க ஒரு கூண்டுக்குள்ள அகப்பட்ட எலிகள் வாலிதான் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க எங்கள எலிகள்னு ஏளனம் பண்றீங்களா? அப்படின்னு மிர்தாத்த பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க ஏளனம் வந்து எப்பவுமே அ ஈஸியா இருக்கும். ஏளனம் செய்றது ஈஸியா இருக்கும். லாஸ்ட்டு ஏளனம் வந்து ஏளனத்த தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏளனம் செய்றது ரொம்ப ஈஸி. ஏளனம் செய்றவங்களே அந்த ஏளனமே அவங்கள வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து புரிதல் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து மக்களோட பணத்த சேர்த்து மடத்துல நெறைய வச்சிருக்கீங்க. அதனோட கனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத வந்து கடல்ல நீங்க தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்ககிட்ட இருந்து வாங்குன பொருட்கள அவங்களுக்கே திரும்ப வந்து குடுத்துருங்க. அது வந்து இந்த மாரி பொருட்கள் சேர்த்து வைக்கிறதெல்லாம் வந்து விலை மதிப்பு மிக்கது இல்ல. நம்ம மனிதனோட வாழ்வுக்கு முன்னாடி இந்த மாரி பொருட்கள்லாம் விலை மதிப்பு மிக்கது இல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. நீங்க அதுதான் அ மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அத வந்து அந்த எண்ணத்த நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மனித வாழ்வுங்கிறது தங்கத்த விட விலை மதிப்பு இல்லாதது. எல்லாத்தையும் விட விலை மதிப்பு இல்லாதது. மனிதன்ற அந்த பொசிஷன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்புறமா வந்து ஒரு வேர் வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கோ, ஒரு மரத்தோட வேர் எந்த அளவுக்கு விட்டுருக்கோ, அந்த அளவு தான் கிளைகளும் பரப்பும். அதே அந்த லிமிட்டேஷன் வந்து மரத்துக்கு இருக்கு. ஆனா மனிதனோட வேருங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமா பரவி இருக்குது. அதனால கடவுள உணர்ற வரைக்கும் நீங்க பிரபஞ்சம் முழுக்க பரவுங்க. அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. அத உணருங்கங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கவலையும், வேதனையும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவலையும், வேதனையும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சொற்கள், செயல்கள், சிந்தனை எல்லாமே வந்து ஒருமைத்தன்மையோட இருக்கணுங்கிறத எடுத்து சொல்றாங்க. அ குருமார்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த மாரி நீங்க வந்து கடவுளோட சட்டத்த புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து மக்களுக்கு அதுதான் எடுத்துரைக்கணும். அது இல்லாம நீங்க அவங்களுக்கு கடன் குடுத்து, அவங்க தப்பு செய்றாங்க, கடன் குடுக்கல, இந்த மாரி தவறு செய்றாங்கங்கிறது மூலமா அவங்களுக்கு தண்டனைலாம் வழங்குறீங்க. உண்மையிலேயே நீங்க நீதின்ற ஒரு மேலங்கிய, ஒரு கோட்ட போட்டுட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை குடுக்குறீங்க. அது சரியான வழி இல்ல. உண்மையான கடவுளோட சட்டத்த அறிஞ்சு, அத வந்து மக்களுக்கு நீங்க எடுத்துரைக்கணும். அதுதான் உங்களோட கடமைங்கிறத மிர்தாத் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. கடவுளோட சட்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. கடவுளோட சட்டம்ங்கிறது அன்பு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு மட்டும் தான் கடவுளோட சட்டம். எல்லாருக்குமே வந்து பாகுபாடின்றி அன்பு செலுத்தணுங்கிறத அவங்க எடுத்து சொல்றாங்க. மனிதர்கள் எல்லாமே ஆசைன்ற கனவு வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அதுலருந்து வந்து நம்ம வெளியில வரணும். அ எ நம்ம இந்த அன்புன்ற இந்த இது மூலமா தான் வெளியில வர முடியும். புரிதல் மூலமா தான் நம்ம இத எல்லாத்தையும் அந்த பாகுபாடற்ற அன்ப வந்து நம்ம ஒருமைத்தன்மையோட உணர முடியும். உண்மையிலேயே கடவுள், மனிதன்ற 2 தன்மை இல்ல. கடவுள், மனிதன்ற அ கடவுள், மனிதன், மனித கடவுள் என்ற ஒருமை தன்மை தான் இருக்கு. கடவுள் தான் மனிதன்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து தன்னை பூர்ணமா மனிதனுக்குள்ள வச்சு தான் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம மூலமா இந்த பூமியில கடவுள் வாழ்றாங்க. அந்த அந்த நினைப்பு வந்து மனிதருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இருக்கணும். அத மறந்துட்டு, நாம வந்து இந்த உலகாயுத விஷயங்கள நோக்கி நம்ம போக்கூடாது. அப்படிங்கிறத அந்த குருமார்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. எப்பவுமே வந்து பலம் இல்லாதவங்களுக்கு பலம் இல்லாதவங்க ஒரு பாரம் தான். பலம் உள்ளவங்களுக்கு தான் அவங்க வந்து சுகமான சுமையா ஆகுறாங்க. அதே மாரி வந்து பசி உள்ளவங்களுக்கு பசிச்சவங்க வந்து இன்னொரு பசிதான், இன்னொரு பாரம் தான். நல்ல வயிறு நிறைந்த உண்றவங்களுக்கு தான் பசித்தவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல மனமார உணவு போட முடியும். அதே மாரி தான் நீங்க மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய குருமார்கள், நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த புரிதல்ன்ற வெளிச்சத்த எடுத்துட்டு வாங்க. அப்பனா தான் உங்களால அ அ மத்தவங்களுக்கு வந்து வெளிச்சத்த காட்ட முடியும். உண்மையிலேயே இருள்ங்கிறத எதுவுமே இல்ல. அ அ ஒளியோட கூடுதலும், குறைவும் தான் இருள்ங்கிறது.
எனவே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்த வந்து அதனால நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்த வந்து ப சரியா பார்க்கணும். நம்ம எந்த மாரி பார்க்குறோங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. மிர்தாத்தோட நோக்கமே வந்து மடத்துல இருக்கிற குருமார்கள திருத்தி, நோவாவோட அந்த அ எதுக்காக இந்த மடத்த உருவாக்குனாங்களோ, அத நோக்கி அவங்கள நகர்த்தணுங்கிறது தான் மிர்தாத்தோட நோக்கமா இருந்தது. நெறைய கருத்துக்கள் அந்த குருமார்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த கருத்துல இருந்து மாறுபட்டவங்க அந்த மடத்தோட தலைவரான சமாதம் தான். அ அ இந்த மாரி வந்து அந்த மடத்துல போயிட்டு இருக்கு. திராட்சை திருவிழால நம்ம போன வகுப்புல நடந்தத பார்த்தோம். அ அ அவங்க மிர்தாத் வந்து அவங்களோட கருத்துப்படி திராட்சை திருவிழால மக்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு, நீங்க யாருக்கும் கடன் பட்டவங்க இல்ல. இந்த இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி தான் பகிர்ந்து குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லி மடத்துல சேர்த்து வச்ச பொருட்கள் அனைத்தையுமே எல்லாருக்கும் அவங்க பகிர்ந்து குடுத்துட்டாங்க. கருவூலத்துல நெறைய சொத்து, செல்வம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க சமாதம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வந்திருந்த மக்கள் அனைவருக்குமே குடுத்துட்டாங்க. கடன் எல்லாமே ரத்து செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த மத்த குருமார்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது ஆனா சமாதம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் வந்து அவங்க அமைதியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு துளியும் இதுல வந்து சம்மதமே கிடையாது. ஏன்னா, அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட அ அ மூளைய யூஸ் பண்ணி இந்த மாரி நம்ம நெறைய சேர்த்து வச்சோமே, இத வந்து இவங்க இப்படி வரையம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க ஒரு மனக்கசப்புல தான் இருக்காங்க. அத பத்தி வந்து இந்த மற்ற குருமார்கள் வந்து மிர்தாத்துட்ட வந்து சொல்றாங்க. திராட்சை திருவிழால ரொம்ப சூப்பரா நீங்க பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து குடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆரவாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குருமார் வந்து மக்கள் வந்து இதுக்காக ஆரவாரம் பண்ணல. அ ம் அதாவது நம்மளோட குரு வந்து அவங்களுக்கு எ என்றுமே அழியாத நல்ல கருத்துக்கள வந்து சொற்பொழிவா குடுத்தாங்க. அதனால அவங்க வந்து சந்தோஷத்துல ஆரவாரம் பண்ணல. அவங்களுக்கு வந்து அ இந்த பொன்னும், பொருளும் பகிர்ந்து குடுத்ததுனால தான் அவ்ளோ சந்தோஷமா கூச்சல்லாம் போட்டாங்க. இந்த உண்டு, குடித்து, சாப்பிட்டு, தூங்கிட்டு இந்த மாரி சந்தோஷமா இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த விலை மதிப்பில்லாத கருத்துக்கள ஏன் சொல்லணும் குரு? அப்படின்னு ரொம்ப அமைதியா, மென்மையா குரு கிட்ட சொல்றாங்க. ஆ தகுதி உள்ளவருக்கு மட்டும் நம்ம சொன்னா போதாதா? இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றது நீங்க சொல்றது அவங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க உங்களோட மூச்சு காற்ற கஷ்டப்பட்டு பயன்படுத்தி அத வந்து அவங்களுக்கு சொல்றீங்க. ஆ அறிவுரைகள் சொல்றீங்க. அவங்களுக்கு அது புரியாது. தகுதியானவருக்கு மட்டும் சொன்னா போதாதா? அப்படின்னு ஆ சொல்றாங்க ஒரு குருமார். அதுக்கு வந்து மிர்தாத் சொல்றாங்க, நீங்க விடுற மூச்சுக்காத்து கண்டிப்பா இன்னொருத்தவங்களோட நெஞ்சுக்குள்ள போகும். அது யாரோட நெஞ்சுக்குள்ள போகுதுங்கிறத வந்து நீங்க கவலைப்படக்கூடாது. அதாவது நீங்க விடுற மூச்சுக்காத்து வந்து எவ்ளோ உண்மையானதா இருக்குதுங்கிறதுல தான் நீங்க கவனமா இருக்கணும். அந்த மாரி நீங்க பேசுற பேச்சு வந்து யாரோட காதுக்கோ போய் கண்டிப்பா சேரும். அது வந்து ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். யாரோட காதுக்கு போகுதுங்கிறதுல நீங்க வந்து கவனமா இருக்கக்கூடாது. உங்களோட பேச்சு வந்து உண்மையான சுதந்திரத்துக்கு உண்டான தூதுவனா இருக்காங்கிறத பத்தி நீங்க யோசிக்கணுங்கிறாங்க. அதாவது நம்மளோட பேசுற பேச்சு எல்லாமே சத்திய நோக்கியதா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வ ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து பயனற்றதுங்கிறத சொல்றாங்க. உண்மையான சுதந்திரத்துக்கு தூதுவனா இருக்கணும் அந்த சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மனசுல நினைக்கிற அந்த சிந்தனை, மௌன சிந்தனை, மௌனமா நினைக்கிற அந்த சிந்தனை ஒருத்தரோட நாவுக்கு போய் கண்டிப்பா வந்து பேசதான் போகுது. அதனால நீங்க யாரோட நாக்குல போய் அது நின்னு அது பேசுதுங்கிறதுல கவனமா இருக்கக்கூடாது. நீ உங்களோட சிந்தனை வந்து எப்படி அன்பாலையும், புரிதலாலையும் ஒளியேற்றப்பட்டிருக்கிறதுங்கிறதுல தான் நீங்க கவனமா இருக்கணும். எப்பவுமே நம்மளோட சிந்தனை வந்து அன்பாலையும், புரிதலாலையும் நிரப்பப்பட்டிருக்கணுங்கிறத அவங்க எடுத்து சொல்றாங்க. இப்படிதான் இருக்கணும். உண்மையிலேயே அ இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து உயிருள்ள பொருட்களையும், எல்லா பொருட்களையும் உண்மைக்கான வித்துக்கள் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து அந்த விதைகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. நம்மள மாரி குருமார்களோட பணி என்னன்னா, அந்த வித்துக்கள் வந்து சரியான பருவத்துல வளர்ந்து விருட்சமாகுற கூடிய அந்த பக்குவத்த ஏற்படுத்துறது தான் நம்மளோட பணி. அதனால இவங்க தான் தகுதியானவர்கள், இவங்க தான் தகுதியற்றவர்கள், இவங்களுக்கு தான் குடுக்கணும்.
இந்த ஞானத்துக்கு உண்டான அறிவுகள் இவங்களுக்கு தான் குடுக்கணுங்கிறது இல்ல. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த விதைய வந்து வளர்றதற்கு உண்டான சரியான பக்குவத்த நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும். அப்படின்னு அ அ சொல்றாங்க. இதனால வந்து நம்ம பாகுபாடின்றி எல்லாருக்கும் குடுக்குறப்ப, ஆர்வம் இல்லாத அதாவது உண்மையான விடுதலை பற்றிய ஆர்வம் இல்லாதவங்க கூட, அ ஆர்வம் கொண்டு விடுதலை நோக்கிய அந்த பயணத்துல வந்து வருவாங்க. தங்களோட சிறகுகள விரிச்சுட்டு அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறத தன் தன் தன்னோட சிஷ்யருக்கு வந்து மிர்தாத் எடுத்து சொல்றாங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்குள்ள வந்து வித்துக்கள் இருக்கு. அதாவது உண்மைக்குரிய வித்துக்கள். ஆ எல்லாருக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்துல சுதந்திரங்கிறது சாத்தியம் தான். அத வந்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அந்த பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் சொன்னா, கே அது எந்த அ அ நேரத்துல அது வளரணுமோ, அது கண்டிப்பா வளர்ந்தே தீருங்கிறத அ எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க குருமார்கள்லாம் வந்து அந்த கருத்த வந்து உள்வாங்கிட்டு, எவ்ளோ நல்ல கருத்தா இருக்குன்ட்டு உள்வாங்கிட்டு, திராட்சை திருவிழாக்கு முன்னாடி நீங்க காணாம போயிட்டீங்க. நீங்க வந்து அத பத்தி யார்ட்டயுமே சொல்லல. ஏன் நாங்கலாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க இல்லாதவங்களா? ஏன் எங்க கிட்ட கூட நீங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க மத்த குருமார்கள். அதாவது 7 குருமார்கள் சமாதம் தவிர 7 குருமார்கள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க. நீங்க வந்து எல்லாருமே என்னோட அன்புக்குரியவங்க. அன்புக்கு மேலயா நம்பிக்கைங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்கு மிஞ்சினது எதுவுமே இல்ல. அ அ உண்மையிலேயே வந்து சமாதம் தான் திராட்சை திருவிழா முன்னாடி என்ன ஒரு பாதாள குழியில போய் சிறையில போட்டாங்க. நான் அந்த சிறையில வந்து இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன். சமாதம் வந்து என்ன பாதாள சிறையில அடைச்சுட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நெனச்சுட்டாங்க. என்னால என்ன வந்து அந்த சிறைக்குள்ளேயே அடைக்கிற முடியும்னு நெனச்சுட்டாங்க. அந்த மாரி பண்ணது மூலமா சமாதத்த வந்து சிறைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பொ மிர்தாத்து மத்த குருமார்ட்ட சொல்றாங்க. அதாவது சமாதம் வந்து தன்னோட அறியாமையில மிர்தாத்த வந்து குழியில சிறையில வைக்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு விடுதலைக்கு உண்டான விழிப்புணர்வ அ இல்லாம இருந்ததுனா அதாவது உண்மையான விடுதலைனா இரட்டைத்தன்மை இல்லாத ஒருமைத்தன்மை தான் உண்மையான விடுதலை. சொர்க்கம், நரகம், நன்மை, தீமை எதுவுமே இல்லாம எல்லாமே ஒண்ணு. இறைவனோட ஒன்றிணைவது தான் உண்மையான விடுதலைங்கிறது. அது உணராம இருந்ததுனால தான் சமாதம் வந்து இந்த உலகாயுத விஷயங்கள்லயே அவங்க நெறைய இந்த விஷயங்களையே வந்து பற்றோட இருந்ததுனால தான் மிர்தாத்த வந்து கட்டுப்படுத்தணும். இல்லாட்டி எல்லாத்தையுமே அவங்க தானமா குடுத்துருவாங்க. நம்ம இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சதெல்லாம் அவங்க குடுத்துருவாங்க. அந்த எண்ணம் வந்ததுனால தான் மிர்தாத்த வந்து சிறையில வைக்கிறாங்க. இ அ அத வந்து இவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. மற்ற குருமார்கள் கிட்ட மிர்தாத் எடுத்து சொல்றாங்க. மற்ற குருமார்கள் வந்து அ இவ்ளோ தீங்கு செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து சமாதம் பத்தி எதுவுமே நீங்க தவறா சொல்லல. நீங்க அவங்கள வந்து நல்லா நேசிக்கிறீங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் வந்து சமாதம் உங்களுக்கு எப்பவுமே தீங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள ஏதாவது தண்டனை குடுக்குறாங்க உங்களுக்கு, இல்ல ஏதாவது ஒரு தீங்கு குடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மிர்தாத் சொல்றாங்க, எப்பவுமே அதிகாரம் வந்து ஒரு சரியான நபர்கிட்ட தான் இருக்கணும். கண் பார்வையற்றவங்களுக்கு வந்து நம்ம அதிகாரம் குடுத்தா, அவங்களோட அறியாமையில இந்த உலகத்தையே கண் பார்வை இல்லாம செஞ்சுருவாங்க. அதே மாரி அடிமைத்தனத்துல உள்ளவங்களுக்கு நம்ம அதிகாரம் குடுத்தோம்னா, அவங்க அவங்களோட அறியாமையினால இந்த உலகத்தையே அடுத்த நொடியே எல்லாத்தையுமே வந்து அடிமையாக்கிருவாங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நெனச்சவங்கள கூட அவங்க வந்து அடிமைப்படுத்திருவாங்க. அதனால வந்து எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். அ அதிகாரம் இருக்கிறவங்க இந்த உலகத்துல அதிகாரம்ன்ற பேர்ல அவங்க அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தவங்க வந்து அவங்களோட அதிகாரத்த காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தவங்களோட போராடிட்டு இருக்காங்க. மத்தவங்க அவங்களோட அதிகாரத்த பறிச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மத்தவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த அதிகாரத்த பறிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்படிதான் உலகத்துல வந்து போர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்மளோட அதிகாரத்த யாராவது புடுங்கிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த பயத்தினாலயும், அறியாமையினாலயும் தான்
அவங்க வந்து காட்டுமிராண்டித்தனமா போர் இதுலலாம் வந்து ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள ஜெயிச்சுடுறாங்க. அப்படி ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சுட்டோங்கிற அந்த ஆரவாரம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே அவங்க வந்து அச்சத்தையும், அறியாமையும் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற அச்சத்தையும், அறியாமையும் தான் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு புரியாம இருக்குது. அப்படிங்கிறத மிர்தாத் வந்து த தன்னோட சக குருமார்களுக்கு சொல்றாங்க. அப்ப வந்து உண்மையிலேயே இந்த உலகத்துல அதிகாரம்ங்கிறது என்னன்னா, புனித புரிதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. புனித புரிதல்னா வேற எதுவும் இல்ல. என்லைட்மென்ட் ஞானம்ங்கிறது தான் நம்மளோட அறிவ வந்து விரிவுபடுத்துறது தான்ங்கிறத மிர்தாத் வந்து மற்ற குருமார்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இதுதான் வந்து உண்மையான அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு செயலுமே பெரிய தியாகம் இல்ல. இந்த அதிகாரத்த நாம வந்து அடைஞ்சுட்டோம்னா, நம்மளோட ஒவ்வொரு சொற்களும் அ அதிகாரம் கொண்டதா தான் இருக்கும். ஒவ்வொரு செயலும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க வந்து அ இந்த அதிகாரம் வந்து யாரையுமே தண்டிக்காது. உலகத்துல இருக்கிற அதிகாரம் வந்து மத்தவங்கள தண்டிக்க தான் பார்க்கும். தன்னோட அதிகாரத்த நிலைநிறுத்தி வைக்க. இந்த அதிகாரம் வந்து யாரையுமே தண்டிக்காது. இது வந்து எல்லாரையுமே வந்து தண்டிக்கிறதுக்கு பதிலா, இந்த எல்லாருக்குள்ள இந்த வறண்டு போன இதயங்கள், எல்லா உலகாயுத விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிற பல விலங்குகள தனக்குள்ள பூட்டி இருக்கிற அந்த அ இதயத்துக்கு வந்து வறண்டு போன இதயத்துக்கு வந்து நல்லா பனிமலைய தான் குளிர்ச்சியான பனிமலைய தான் இது வந்து இந்த அதிகாரம் குடுக்கும்ங்கிறத அவங்க எடுத்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த புனித புரிதல் மூலமா தான் வந்து அ அ இ ஒருத்தவங்களோட இதயத்துக்குள்ள போணுங்கிறத மிர்தாத் எடுத்து சொல்றாங்க. அ நம் நம்ம ஏதாவது ஒரு கருத்த வந்து சொல்லணும்னா, அதிகாரத்தோட சொல்லக்கூடாது. அ ஏன்னா, அந்த அதிகாரமே ஒரு நாள் வந்து அத வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் இந்த பொருட்களோட தான் கட்டுண்டு இருக்காங்க. அதனால உங்களோட அதிகாரத்த வந்து அவங்களோட பொருட்கள் மேல வைக்காம, அவங்களோட இதயத்துக்குள்ள வந்து வைங்க. அ உங்களோட அன்பாலயும், புரிதலாலயும் அவங்களோட இதயத்துக்குள்ள போயி, அவங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பல விலங்குகள வந்து அ அ உடைச்சு எறிங்க. அப்பனா தான் அவங்க வந்து உண்மையான விடுதலைன்னா என்னன்னு புரிவாங்க. அந்த பணிக்காக தான் நீங்க இருக்கீங்க. அத விட்டுட்டு வந்து நீங்க வேற அ மற்ற விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னா, எப்படி வந்து மத்தவங்களுக்கு வெளிச்சத்த தருவீங்கங்கிறத மிர்தாத் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அ சோ நீங்க வந்து சமாதம் வந்து என்னை சிறைப்படுத்தியதன் மூலமா, அவர வந்து அவரே சிறைக்குள்ள தள்ளிக்கிட்டாரு. அவரு கண்டிப்பா வந்து இதுல இருந்து மீண்டு வந்து வெளிச்சம் பெற்று எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் தரணுங்கிறத அவங்க மற்ற மிர்தாத் வந்து மற்ற குருமார்களுக்கு எடுத்து சொல்றாங்க. சோ இதன் மூலமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மிர்தாத் சொன்ன இந்த கருத்துக்கள் மூலமா மனிதர், கடவுள் என்ற இருமை தன்மை இல்லை. கடவுள் வந்து மனிதர் மூலமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்பும் புரிதலும் தான் முக்கியமானது. புனித புரிதல் வந்து முக்கியமானது. அதாவது நம்மளோட விழிப்புணர்வ அதிகப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமானது. இறைவனோட முக்கியமான சட்டம் என்னன்னா, அன்பு ஒன்றுதான். அதாவது பாகுபாடற்ற அன்பு ஒன்றுதான். இது எப்படி நம்ம வந்து சாதிக்க முடியும்னா, இந்த இந்த மாரி வந்து மத்தவங்களுக்கு நம்ம வெளிச்சம் தரணும். நம்ம வந்து வழிகாட்டணும் அப்படிங்கிறத சாதிக்க முடியும்னா, அன்பாலயும், நம்மளோட புரிதல் மூலமா தான் இத எல்லாத்துக்கும் நம்ம வந்து குடுக்க முடியும். அப்படிங்கிறத மிர்தாத் நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க. அதாவது உண்மைக்கான வித்துக்கள், நமக்குள்ள இறைவன் இருக்காங்க. நம்ம ஆன்மா தான்ற வித்துக்கள் வந்து நமக்குள்ள வந்து உள்ள புதைஞ்சிட்டு இருக்கு. அத வந்து தட்டி எழுப்புறது தான் வந்து நம்மளோட வேல. அத வந்து நம்ம சரியா செய்யணுங்கிறத மிர்தாத் நமக்கு அழகா எடுத்து சொல்றாங்க. இதன் மூலமா நம்ம வந்து அன்பும், புரிதலும் நமக்கு எவ்ளோ முக்கியமானதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். எனக்கு வாய்ப்பு குடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.